Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 867வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்காங்க. இந்தியால இருந்து PUBG மாதிரி ஒரு பேட்டில் ராயல் கேமை லான்ச் பண்ண போறாங்க. அதனோட டீசர் வந்திருக்கு. டீசரை பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். Pocoவோட X5 X5 Pro இந்த ரெண்டும் என்ன ஸ்பெக்ஸ்ல இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் லாவோட TWS வெறும் 26 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ், அது போக VI இருந்து 5 GB டேட்டாவை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதை பத்தின டீடைல்ஸ், இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி, நேத்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தெரியுமா? நேத்து 2 டெக் நியூஸ் லைவ்ல இருந்ததுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நேற்றுக்கு முந்தின நாள் பண்ண வீடியோவை நேற்று முந்தின நாளைக்காக ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்த வீடியோ நேற்று முந்தின நாள் இல்லாமல் நேற்று தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதை நான் நேற்று தான் பார்க்கவும் செஞ்சேன். என்ன நினப்பில் இருந்தேன்னு தெரிலங்க. அதனால நேற்று 2 வீடியோ லைவ்ல இருந்தது. பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி, அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நேற்றுக்கு முந்தின நாள் நியூஸே கிடையாது, அந்த நியூஸை அப்படியே ப்ரைவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நேற்றுக்கு முந்தின நாள் இருக்கிற நியூஸை நாளைக்கு பப்ளிஷ் பண்ணவா, அது உங்களுக்கு தேவையா இல்லையா, அல்லது போனது போட்டுங்க அப்படியே விட்டுருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. ஒரு முழு நாள் ஒர்க் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, தப்பு பண்ணது நான் தானே. ஸோ வீடியோ ப்ரைவேட்டில் இருந்துட்டு போகுது. இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸ் ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியால இருந்து ஒரு பேட்டில் ராயல் கேம் வரப்போகுது. பேட்டில் ராயல்னா PUBG மாதிரியான ஒரு கேம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனோட நேம் இண்டூஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனோட டீசரும் லைவ் பண்ணிட்டாங்க. டீசரை பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நல்லா தானே இருக்கு அப்படின்னு நிறைய இடங்களில் தோணுச்சு. சில இடங்களில் பார்க்கும்போது கேம் கொஞ்சம் முக்கையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா இது இந்தியாவோட கேம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ப்ரமோட் பண்றாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இந்தியாவோட கேம் வந்தது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இதுவும் இந்த புனேவை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் பண்ணிருக்காங்களாம். சோ இது பேட்டில் ராயல் கேம்னால நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ இதனோட டீசர் லைவ்ல இருக்கு. முடிஞ்சா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிட்டாங்களாம். சோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னா பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமா கேமை லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து நாய்ஸ்ல இருந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க இந்தியாவோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் சேல் பண்றது. சரிங்களா? சோ இப்போ அவங்க இந்தியால அதிகபட்ச மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சோ இந்த வருஷம் 2023ல 90% ஸ்மார்ட் வாட்ச் முழுசாவே இந்தியால தான் மேனுஃபேக்சரிங் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவேன், இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா நாய் ஸ்மார்ட் வாட்சை வாங்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சைனா பிராண்ட் தான். இந்தியாவில் உதிரிபாகங்களை கொண்டு அவங்க அசம்பிள் பண்ணிட்டு இதை மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லா முக்காவாசி கம்பெனிஸ் சைனால தான் இந்தியாவில் அசம்பிள் மட்டும் தான் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகோவோட X5 Pro சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. வர 6ஆம் தேதி லான்ச் ஆக போகுதுங்க. அபிஷியலா சொல்ற டைம் நமக்கு லீக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மொபைல் யூரோப்பியன் மார்க்கெட்ல இருக்கிற ரீட்டைலர் ஸ்டோர்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்காம். அதனால இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ்மே நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த போகோ X5 Pro இருக்குல்ல, இது ரெட்மியோட Note 12 ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு வந்த மொபைல். சிம்பிளா சொல்லணும்னா 128 AMOLED டிஸ்பிளே இருக்கும், Snapdragon 778G ப்ராசஸர் இருக்கும், 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், கூடவே 108 MP கேமரா இருக்கும். இதுவே அந்த போகோவோட X5 இது எப்படி இருக்குன்னா, இது ரெட்மியோட Note 12 5Gல Snapdragon 695 போட்டு கொண்டு வராங்களாம். அதனால இதுலயும் 128 AMOLED டிஸ்ப்ளே தான் இருக்க போகுது. ஆனா Snapdragon 695 ப்ராசஸரோட 50 MP கான ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. சோ ரெண்டு மொபைலும் இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட தான் வர 6ஆம் தேதி லான்ச் ஆகுது. நேத்தே பிரைஸ் ஷேர் பண்ணிட்டேன், பார்க்கலாம். லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, நேத்துல வீடியோ செக் பண்ணுங்க. அடுத்து OnePlus என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே புரியலங்க. ஏன்னா வேற 7ஆம் தேதி ஒரு லான்ச் ஈவென்ட் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அதில் 5 ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். இது 6வது ப்ராடக்ட் ஒன்று வரப்போகுது. என்ன தெரியுமா? OnePlus Tab. நாங்கள் அடுத்த ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வர போறோம், கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது OnePlus Tab மாதிரி தான் இருக்கு. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாட்டியும் அதிகபட்சமாக வர 7ஆம் தேதி OnePlusோட டேபும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே அடுத்த ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களில் OnePlusோட டேபும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. அடுத்து குரோமாலேருந்து ஒரு ஆஃபரை
அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் வந்து உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும், இதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வர 29 ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் ரன் ஆகுமாம். இந்த கூப்பன் வந்து அவங்க டைரக்டாலாம் கொடுக்க போறது இல்லை. ஸோ நீங்க போயிட்டு அதில் மறைஞ்சிருக்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சு அதுலேருந்து கூப்பனை அன்லாக் பண்ணி அந்த கூப்பனை யூஸ் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ குரோமால இப்படி ஒரு ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. வேணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்து VIல இருந்து ஃப்ரீயா 5GB டேட்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து VIயோட அப்ளிகேஷனுக்காக. ஆமா, நீங்க வந்து VIயோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா செலக்டடா ஒரு சிலரை செலக்ட் பண்ணி 5GB வரைக்கும் டேட்டா ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து 199 ரூபாய் 299 ரூபாய்க்குள்ள ரீசார்ஜ் பண்ணா போதும். ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5GB டேட்டா கிடைக்கும். இது வர 7ஆம் தேதி வரைக்கும் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் அதிகபட்சமா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கிடைக்கிற 5GBயோட வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 28 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு 5GB வேணும்னா இப்போ ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா VIயோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 5GB கிடைச்சா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து இன்னைக்கு லாவால இருந்து ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் இருந்ததுங்க. லாவோட 1000 ரூபாய் மதிப்புள்ள TWS வெறும் 26 ரூபாய்க்கு சேல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ தெரியலன்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நான் காலையிலேயே அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அல்லது ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி நடந்ததுன்னா, நீங்க வந்து அமேசான்ல கரெக்டா இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு போனீங்க அப்படின்னா இதை வெறும் 26 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ரெகுலர் பிரைஸ் 1000 ரூபாய் தான். ஸோ 26th ரிபப்ளிக் டே சேலை முன்னிட்டு அவங்க வந்து இந்த ஆஃபரை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து லாவோட வெப்சைட்லையும் நடந்தது, அமேசான்லையும் நடந்தது. ஒரு சிலர் வாங்கிருக்கவும் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ற போறது ஒரு மைக்ரோ USB கேபிள். ஸோ இந்த கேபிள் தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அமேசான்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு டைப் சி வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா சேம் கேபிள் 109 ரூபாய்க்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள். ஆம்டெக் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலரா இதனோட பிரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ ஆஃபர் காரணமாக மட்டும்தான் கம்மியா இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிள் வேணும் கம்மி பிரைஸ்ல அப்படின்னா அடிச்சு தூக்கிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அடுத்து Zebronicsல இருந்து Zebronicsோட ப்ளூடூத் இயர்போன்ஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 469 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இதனோட ப்ளூ கலரும் 441 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இதனோட பிளாக் கலரும் அவைலபிளா இருக்குங்க. வெறும் இந்த அளவு கம்மி பிரைஸ்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இது வந்து ரினியூட் ப்ராடக்ட். அதாவது ஒரு பழைய ப்ராடக்ட் அல்லது ஏதாவது டேமேஜ் ஆகி ரிட்டர்ன் ஆகிருக்கிற ப்ராடக்ட்டை அவங்க சரி பண்ணி சேலுக்கு எட்டு வருவாங்க. ஸோ அதனால நம்பலாங்க. ஏன்னா Zebronics இருந்து சேல் பண்றாங்க, அமேசான்ல சேல் பண்றாங்க. ஸோ ப்ராடக்ட்டுக்கு ஒரு சில மாசங்கள் வாரண்டியும் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க. கம்மி பிரைஸ்ல ஒரு வயர்ட் இயர்போன் வேணும்னா. அவ்வளவுதான். இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா லைக் தட்டி விடுங்க. பிடிக்கலையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பிடிக்கல நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன்.